ஹரிஷ் vlog. ஸோ வால்பாறை டே ஒன் இல்லை ஆக்சுவலாக டே 2 இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சோலையார் டேம் வந்திருக்கோம். பாருங்கள் பின்னாடி தான் அந்த டேம் தெரியுது. ஆக்சுவலாக ஒரு தவறான டைமில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். பிகாஸ் சரியான மழை, ஃபுல்லாக ஃபாகு. உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் மணியை வந்திருக்கிறது லைஃப் டைமில் இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். பிகாஸ் இதெல்லாம் வந்து பை காட் கிஃப்ட். உண்மையாக சொல்கிறேன். என்னதான் நீங்கள் வந்து நிறைய பேர் சுவிட்சர்லாண்டு அங்கங்கே ஃபாரின் போனாலும் இந்த மாதிரி ஒரு சீனிக்கான பிளேஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. பிகாஸ் நாங்கள் பஸ்ஸில் வரும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோஸில் நான் பின்னாடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். டேமில் ஆக்சுவலாக இன்னும் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விடலையா, அதனால் அங்கே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃபோர்ட்டாக வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ திருப்பி நாங்கள் வந்து மறுபடியும் வால்பாறை கிளம்புறோம். ஏன்னா எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லையும் வந்து இங்கே இப்போ அலோவ் பண்ணலை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படி அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். மழை, சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. உள்ளூருக்கு வாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இதுதான் வால்பாறை சீரீஸோட டே 2. அண்ட் லவ் யூ ஆல். பத்திரமா இருங்க. பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு 15-20 minutes ஆச்சு. இன்னும் பஸ்ஸு வரல. ஆனால் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஸோ மணி பாருங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கான். என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம வந்து பார்க்கக்கூடிய பிளேஸு. இங்கே மேலே கிட்டத்தட்ட வால்பாறையே வந்து மேலே தான். நாங்கள் வால்பாறையிலேருந்து இன்னொரு 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க, நிறைய கடை இருக்குது. ஸோ எப்படி ஒரு மாதிரி ரொம்ப பிளெஸ்டு அவங்க எல்லாமே. இங்கே இருக்கவங்க எல்லாமே நமக்கு தான் இப்படி குளிருது, ஆனால் அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்காங்க. நார்மலாக மழையில் நடந்து போயிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது சொல்கிறாங்க, லைக் ஜூன் ஜூலை டில் அக்டோபர் மந்த் வரைக்கும் இந்த மழை சீசன் இருக்கும். இன்னும் வந்து நீங்கள் செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பார்ப்போம், இன்னொரு வாட்டி வர ட்ரை பண்ணுவோம். அண்ட் பயங்கரமாக இருக்குது பிளேஸு. மேபி நிறைய பேர் வந்திருப்பீங்க மழை டைம்லையாக இருக்கட்டும், இல்லை இது எந்த டைம் கிளைமேட், நிறைய கிளைமேட்டில். பட் இது நானும் மணியும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அண்ட் பஸ்ஸு வந்தோடனே இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 o'clock வந்து ரூம் வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்தோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி ஃப்ரெண்ட்ஸோடு வர ட்ரை பண்ணலாம். ஓகே பாய். நாங்கள் போகும்போது வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் ஆல்ரெடி ஃபோனில் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இல்லை நான் ரூம் போய்ட்டு அங்கேருந்து கிளம்பும் போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேப்பா, பாய். ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி வந்தால் அவங்க வந்து ரிவர்ஸில் போயிட்டு நமக்கு வழி விட்டு போகிற மாதிரி இருக்குது. பாருங்க சார், இந்த பஸ் வந்து கரெக்டாக டெய்லி வந்து வால்பாறையிலேருந்து ஷார்ப்பாக 9 மணிக்கு எடுத்துருவாங்க. ஒரு 1 hour ட்ராவலு. அதுக்கப்புறம் வந்து டேம், சோலையார் டேம் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான், வேற லெவலில் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தாலும் பாருங்க. இதுதான் அந்த டேம்லேருந்து வர தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ அங்கே உள்ள அலோவ் பண்ணுவாங்களானே தெரியல. பிகாஸ் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால தெரியல. பாருங்க தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வச்சுட்டு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமராக இருக்குது. சமாளி பாருங்க தண்ணியோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு வரும். வேற மாதிரி இது அப்படியே வேற மாதிரி.
ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக டீ கார்டன் தான். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக டீ கார்டனு. அங்கே தண்ணி செம்ம ஃபோர்ஸு, பயங்கர ஃபோர்ஸ் தண்ணி. எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் தெரியல, பட் நேரில் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி இருக்கு. நம்ம ரோடே பார்த்தீங்கன்னா வளைவு நலைவாக தான் இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இறங்கி போகலான்னு நினைக்கிறேன்டா கீழே. இப்போ பாரு நிற்கிறாங்க பாரு. அதான் சொல்கிறேன், அது பாரு இறங்கி போகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கு, அது தெரியுதா? ஆமா, நீங்களே ரோட பாருங்க. இதுதான் அந்த ஹில் ஸ்டேஷனோட ரோடு. அதனால தான் வீடியோஸ் வந்து இவ்வளோ சேஃப் ஆகுது. இப்போ கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு. மணி, நீ இன்ஸ்டாக்கு வீடியோ எடு. நான் யூடியூப் எடுக்கிறேன், புரியுதா? நீ இதுக்கு வீடியோ எடு, நான் இது யூடியூப் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, போக நம்மளோட ரைடு எப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக வந்து வெறும் ஃபாக் மட்டும் தான் இருக்குது. இன்னும் போயிட்டே இருக்கோம் நாங்கள். இதெல்லாம் வந்து உண்மையாக சொல்லணும்னா சொர்க்கம். நேச்சர் லவ் தான், நேச்சர் லவ், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் வந்து சுவிட்சர்லாந்து போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டு உள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது வந்து சொர்க்கம். உண்மையிலே என்ன சொல்றதுன்னு தெரியல. சீரியஸா நான் ரொம்ப ஹைப்பா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் மந்த்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து வேற லெவல்ல இருக்கு. வால்பாறையில கூட அவ்வளவா இல்லை, பட் வால்பாறையில இருந்து நீங்க அந்த சோலையார் டேம் போற வழியெல்லாம் வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. பாருங்க, ரோடே தெரியல. பயங்கரமா குளிருது, செம்ம கிளைமேட்ல நாங்க வந்திருக்கோம்.